இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆரஞ்சு. ஆரஞ்ச் அண்ட் ரோஸ்மெரி இது ரெண்டும் நல்லா வேக வச்சு அந்த தண்ணி மட்டும் நம்ம தனியாக எடுத்துப்போம் இல்லையா. அந்த தண்ணி மட்டும் எடுத்து நான் இந்த மாதிரியான ஒரு ரோலர், ஐஸ் ரோலர் அப்படின்னு கூட சொல்லலாம், இதில் நான் வந்து வச்சாச்சு. அண்ட் இதை நான் வந்துட்டு ஈவினிங் டைமில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் எந்த ஒரு க்ரீமுமே யூஸ் பண்ணாத டைமில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏதாவது க்ரீம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். இது நீங்கள் யூஸ் பண்ணதால் உங்களுடைய அந்த போஸ் எல்லாமே வந்து டைட் ஆகும். அண்ட் ஏதாவது உங்களுக்கு பிம்பிள்ஸ், ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்குது, பிளாக் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா கூட உங்களோட ஸ்கின்னில் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அது எல்லாமே அப்படியே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். போயிடும் அப்படின்னு சொல்கிறத விட ட்ரை பண்ண ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய க்ளோ அப்படிங்கிறது ரெகுலராக இருக்கும். அட் தி சேம் டைம் வந்துட்டு ஃபேஸ் நல்லாவே வந்து ஒரு ஷைனிங்காக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இப்போ இது ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் டிஃப்ரெண்ட்டாக ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ரைஸ் சொல்லியிருந்தேன்ல, அடுத்ததாக இப்போ நம்ம வந்து ஆரஞ்ச் பேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு அடுத்தது நான் வேறு வீடியோஸும் நான் போடுவேன். சம்மருக்கு நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பராக நம்ம வந்து ஷைன் பண்ணணும், க்ளோ பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃபேஸுக்கு ட்ரை பண்ணும் போது மிஸ் பண்ணாமல் உங்களுடைய நெக்குக்கும் ட்ரை பண்ணுங்கள். அப்போது வந்து ஈக்குவல், அதே ஈவன் டோனாக இருக்கும், ஈக்குவல் கலராகவும் இருக்கும். அண்ட் ஃபேஸில் இது நீங்கள் பண்ணுறதால வந்து உங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதால ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இது கம்மியாகிட்டே வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து வெளியில் எடுத்து நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் நீங்கள் ஒரு டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. டவல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு கீழே எதுவும் சிந்தாது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, லைக் ஆப்பிள் சீக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ப்ளஷ் பண்ணாமலே ப்ளஷ் மாதிரி இருக்கும். இது நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இது நீங்கள் மார்னிங் டைம்லேயும் யூஸ் பண்ணலாம், ஈவினிங் டைம்லேயும் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் எனக்கு கை ரொம்பவே வந்து சில்லாக இருக்குது, இல்லை ஃபேஸில் சில்லாக இருக்குது அப்படின்னா ரொம்ப தின்னான ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் வச்சு, இல்லை லைக் கர்ச்சீஃபாக கூட இருக்கலாம். அதில் வச்சு நீங்கள் இது மாதிரி ரஃப் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். டேரெக்டாக பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது சின்ன பம்ப்ஸ் வரும், அது போக போக உங்களுக்கு பழகிடும், அது போயிடும். அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். அண்ட் இப்போ என்னோடய ஃபேஸ்க்கு இந்த ஸ்கின் கேர் தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாருமே பண்ணலாம். லைக் நம்ம வந்துட்டு ஜென்ஸாக இருக்கலாம், லேடிஸாக இருக்கலாம், குழந்தைங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10 இயர்ஸ் அபோவ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். டெய்லி பண்ணணும். இது வீக்லி ஒன்ஸ் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். டெய்லி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்களே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.